ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழில் 11th தமிழில் நூலாசிரியர்கள் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சமச்சீர் கல்வி 6th to 10th வரைக்கும் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய நூலாசிரியர்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இப்போ 11th புக்லையும் பார்ப்போம். 11th 12th புக்கை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணுவோம். அதில் என்னென்ன நூல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், நன்னூல் எழுதினது யார்? பவனந்தி முனிவர். சேக்கிலார் பிள்ளை தமிழ், இதோட ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். கருணாமிர்த சாகரம், இந்த நூலோட ஆசிரியர் ஆப்ரஹாம் பண்டிதர். அடுத்து இதய ஒளி கம்பரியார், இந்த 2 நூல்களோட ஆசிரியர் டி.கே. சிதம்பரனார். இவரை ரசிகமணி அப்படின்னு சிறப்பு பேரோட அழைப்பாங்க. வட்டத்தொட்டி அப்படின்ற பேரில் இலக்கிய கூட்டங்கள் நிறைய நடத்தியிருப்பார். முன்னாடி கிளாஸில் இவரை பற்றி ஒரு லெசனை பார்த்துருப்போம். அடுத்து முத்துலிங்கம், இவர் எழுதிய நூல்கள் அக்கா, திகட சக்கரம், ரயில் வண்டி, வம்சவிருத்தி. இந்த வம்சவிருத்தி அப்படின்ற நூல் தமிழ்நாடு அரசோட விருது வாங்கியிருக்கோம். வடக்கு வீதி, இந்த வடக்கு வீதி அப்படின்ற நூல் இவர் இலங்கையில் யாழ்ப்பாணம் அப்படின்ற ஊரில் இருந்து பிறந்திருப்பார். அதனால் இலங்கை அரசோட சாகித்ய அகாதமி விருது வாங்கின நூல் வடக்கு வீதி. வம்சவிருத்தி அப்படின்றது நம்ம தமிழ்நாடு அரசோட விருது வாங்கியிருக்கோம். அடுத்து அழகிய பெரியவன், இவரோட இயற்பெயர் அரவிந்தன். இவர் எழுதிய நூல்கள் தகப்பன் கொடி, இந்த நூல் தமிழ்நாடு அரசு விருது வாங்கியிருக்கும். குறடு, நெறிக்கட்ட, இந்த 2 நூல்களும் சிறுகதை தொகுப்புகள். உனக்கும் எனக்குமான சொல், அரூப நஞ்சு, இந்த நூல்கள் கவிதை தொகுப்பு. மீள்கோணம், பெருகும் வேட்கை, இது கட்டுரை தொகுப்பு. ஒரு சில டைம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த நூல்களை கொடுத்து இதில் சிறுகதை எது, அடுத்து இதில் கவிதை நூல்கள் எது, இதில் கட்டுரை தொகுப்பு எதுன்னு அவங்களே நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி கேட்பாங்க. எப்பயாவது தான் ரொம்ப ரேராத மாதிரி கேட்பாங்க. இப்போ இந்த நூல்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப ஃபெமிலியரான மாதிரி இல்லை. இருந்தாலும் சிலபஸில் நூலாசிரியர் அப்படின்னு இருக்கனால நம்ம புக்கில் இருக்க எல்லா நூல்களையுமே பார்த்தலான்ட்டு நான் எல்லா நூல்களையுமே கொடுத்துருக்கேன். அடுத்து பார்க்க போகிறது பிரமிழ், இவரோட இயற்பெயர் சிவராமலிங்கம். இவர் எழுதிய நூல்கள் லங்காபுரி ராஜா, இது ஒரு சிறுகதை தொகுப்பு. நட்சத்திரவாசி, இது நாடக நூல். வெயிலும் நிழலும், இது கட்டுரை தொகுப்பு. அடுத்து பெரியவன் கவிராயர், இவர் எழுதின நூல் திருமலை முருகன் பல்லு. இந்த நூலுக்கு வேறு பெயர் பல்லிசை திருமலை அதிபர் பல்லு இப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜெயமோகன், இவர் எழுதிய நூல்கள் விஷ்ணுபுரம், கொற்றவை, இது 2 புதினம். ஊமை சென்னாய், மத்தகம், அறம், இந்த 3 நூல்களும் சிறுகதை. அடுத்து ஐங்குறுநூறை பற்றி கொடுத்துருக்காங்க. ஐங்குறுநூறோட அடிவரையறை, எப்பயுமே ஒவ்வொரு நூல்களுக்குமே அடிவரையறை இருக்கும். அதில் ஐங்குறுநூறு 3 முதல் 6 அடி வரை இருக்கும். எப்பயுமே பெரும்பாலான நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருப்பார். இந்த ஐங்குறுநூறு நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தருஞ்சேரல் இரும்பொறை. எப்பவுமே தொகுத்தவர் கேட்கலாம், இல்லை தொகுப்பித்தவர் கேட்கலாம். கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு தனித்தனி கொஷின்ஸாகவும் வரலாம். ஐங்குறு நூல்களில் மொத்தம் 500 பாடல்கள் இருக்கும். 5 திணையாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம் 500 பாடல்கள் இருக்கும். இதில் குறிஞ்சி திணையை யார் பாடியிருக்காங்க? கபிலர். முல்லை திணை பேயனார். மருத திணை ஓரம்போகியார். நெய்தல் திணை அம்முவனார். பாலைத்திணை ஓதலாந்தையார் பாடியிருப்பார். எப்பயுமே இது மாதிரி கொஷின்ஸ் பிரித்து கூட திணை வகையாக பிரித்து கூட கேட்கலாம். ஐங்குறுநூறு நூலில் முல்லை திணை பாடியவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். அப்போ நம்ம இது எல்லாமே படிச்சுக்கிட்டோம்னா தனித்தனி கொஷின்ஸாக கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எப்பயுமே குறிஞ்சி கபிலர் நமக்கு தெரியும். முல்லைப்பாட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் 10th புக்கில். முல்லைப்பாட்டோட ஆசிரியர் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முல்லைத்திணைக்கு எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முல்லைப்பூ வச்சா பேய் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முல்லைத்திணை பேயனார். மருதத்திணைன்றது நம்ம வாழ்கிற நிலத்தை தானே குறிக்கும். அப்போ நம்ம மருதத்திணையில் ஓரமாக போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மருதத்திணை ஓரம்போகியார். அடுத்து நெய்தல் திணை அம்முவனார். இந்த 3 திணைகளையும் சேர்த்துக்கோங்க, அம்முவனார்னு. அப்புறம் லாஸ்ட் ஒன்று ஓதலாந்தையார். இது மாதிரி உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட் வருதோ அதை நீங்கள் வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து பாலகிருஷ்ணன் அவர்கள். இவங்க ஒரு ஐஏஎஸ். இவர் முதல் முறையாக ஃபுல்லாகவே தமிழில் எழுதி யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆனவர். இவர் எழுதிய நூல்கள் கொடுத்துருக்காங்க அன்புள்ள அம்மா, சிறகுகள் வானம், சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம், இது மாதிரி நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. அடுத்து சென்னிக்குளம் அண்ணாமலையார். இவரை தான் காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள், காவடி சிந்து, வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கோமதி அந்தாதி, கருவை மும்மணி கோவை, இது எல்லாமே சென்னிக்குளம் அண்ணாமலையார் இவர்கள் எழுதின நூல்.
இவர் வந்து அருணகிரிநாதரோட திருப்புகளை அடிப்படையாக கொண்டு தான் காவடி சிந்து எழுதியிருக்காரு அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, அருணகிரிநாதர் இவர் எழுதிய நூல் திருப்புகழ். அடுத்து குறுந்தொகை. இதுக்கு முன்னாடி நம்ம ஐங்குறுநூறு பார்த்தோம், அதே மாதிரி குறுந்தொகையும் கொடுத்துருக்காங்க. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக சொல்லப்படுறது இந்த குறுந்தொகை தான். இதுலையும் கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்காரு. தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரில. இப்போ குறுந்தொகை அந்த நூலில் வெள்ளி வீதியார் அவங்க பாடின 13 பாடல்களை இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீசு செல்லப்பா இவர் எழுதிய நூல்கள் வாடிவாசல், சுதந்திர தாகம். இந்த சுதந்திர தாகம் நூல் 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கினது. ஜீவனாம்சம், தமிழ் சிறுகதை பிறக்கிறது, PS ராமையாவின் சிறுகதை பாணி. இது எல்லாமே சீசு செல்லப்பா அவர்கள் எழுதின நூல்கள். அடுத்து CY தாமோதரனார் இவர் எழுதிய நூல்கள் கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம். அடுத்து ராம் மீனாட்சி இவங்க எழுதிய நூல்கள் நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதயநகரிலிருந்து கொடிவிளக்கு. உமறு புலவர் அவர் எழுதிய நூல் சீராபுராணம், முதுமொழி மாலை. இந்த சீராபுராணம் நூலை வந்து முழுவதுமாக அவர் எழுதுறதுக்கு முன்னாடியே இறந்துருவார். அதுக்கப்புறம் பனி அகமது மரைக்காயர் இவர் வந்து சின்ன சிரா அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். அடுத்து நற்றிணை. இதுக்கு முன்னாடியே நம்ம ஐங்குறுநூறு குறுந்தொகையை பற்றி பார்த்தோம். நற்றிணையை பற்றியும் 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் அடிவரையறை வந்து 9லேருந்து 12 அடிகள் வரைக்கும் இருக்குது. இதில் மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. இதுலேயும் கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்காரு. இதில் தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. தொகுத்தவர் தெரில, தொகுப்பித்தவர் மட்டும் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இதை தனித்தனி கொஷின்ஸாக கேட்கலாம், அதனால நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து நற்றினை இந்த நூல்லேருந்து போதனார் அவங்க எழுதின பாடல் 110வது பாடல் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இதோட அடிவரையறை 9லேருந்து 12 அடி தான் இருக்கும். ஆனால் இவர் மட்டும் 13 அடிகளை வச்சு பாடல் இயற்றியிருக்காரு. அடுத்து அனந்தரங்கன் கோவை இந்த நூலை எழுதியவர் தியாகராய தேசிகர். அனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் இந்த நூல் எழுதியவர் புலவரேறு அரிமதி தென்னகன். அடுத்து பிரபஞ்சன் இவரோட இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவர் எழுதிய நூல் வானம் வசப்படும். இது 1995ஆவது வருஷம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். அடுத்து திரிக்கூட ராசப்ப கவிராயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் எழுதிய நூல் குற்றால குறவஞ்சி. மாணிக்க வாசகர் இவரோட நூல்கள் திருவாசகம், திருக்கோவையார். அடுத்து ஜீவானந்தம் அவரை ஜீவான் சொல்கிறாங்க. இவரோட இயற்பெயர் சுந்தர ராமசாமி. இவரோட புனைப்பெயர் வந்து பசுவையா அப்படின்ற புனைப்பெயர் வச்சும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இப்போ இவரோட நூல்கள் கொடுத்துருக்காங்க. ரத்னாபாயின் ஆங்கிலம், காகங்கள் இது 2 சிறுகதை, ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் இது 3மே புதினங்கள், செம்மீன், தோட்டியின் மகன். இந்த நூல் வந்து மலையாளத்திலிருந்து தமிழுக்கு இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. அடுத்து பாரதிதாசன் இவர் எழுதிய நூல்கள் புரட்சி கவி. இந்த நூல் வந்து பில்கணியம் அப்படின்ற வடமொழி நூல்லேருந்து அவர் எழுதியிருப்பார். அடுத்து குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு. அடுத்து இருண்ட வீடு, தப்பாக பிரிண்ட் ஆயிடுச்சு, இருண்ட வீடு. அடுத்து சேரத்தாண்டவம், இருண்ட வீடு, சேரத்தாண்டவம். பிசிராந்தையார் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கின நூல். அடுத்து மயிலை சீனி வெங்கடசாமி இவர் எழுதிய நூல்கள் ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம், களப்பிரர் கால தமிழகம் இது எல்லாமே இவரோட நூல்கள் தான். அது மட்டும் இல்லாமல் கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன் இது மாதிரி நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்து சாகுல் அமீது இவரோட இயற்பெயர் இன்குலாப். இவர் எழுதிய நூல் ஒவ்வொரு புள்ளையும். அடுத்து தாகூரின் கடிதங்கள் இந்த நூலை எழுதியவர் ந. குமாரசாமி. அப்துல் ரஹ்மான் இவரோட நூல்கள் கொடுத்துருக்காங்க. பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். அடுத்து சுட்டு வீரல். அடுத்து லிட்டன் பிரபு எழுதிய நூல் ரகசிய வழி. இந்த நூலை அடிப்படையாக வச்சு தான் சுந்தரனார் மனோன்மணியம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். அப்போ மனோன்மணியம் அந்த நூலோட ஆசிரியர் சுந்தரனார். இந்த மனோன்மணியத்தில் ஒரு கிளை கதை வரும், அதோட பேர் சிவகாமியின் சரிதம். ஏற்கனவே அது ஒரு தடவை கொஷினாக கேட்டிருக்காங்க. அடுத்து திருவிக்கா அவர்கள் எழுதிய நூல்கள் பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, சைவத்திரவு, இந்தியாவும் விடுதலையும், பொதுமை வேட்டல், திருக்குறள் விரிவுரை இது எல்லாமே திருவிக்கா அவர்கள் எழுதிய நூல்கள். அடுத்து புத்தகத்தில் அகநானூரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சின்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க.
இதில் பாருங்கள் 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்புன்னு கொடுத்துருக்காங்க. களிற்றியானி நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவைன்னு 3 வகையாக பிரிச்சிருக்கு. இந்நூலுக்கு நெடுந்தொகை 400 அப்படின்ற பேரும் இருக்குது. இந்நூலின் தொகுப்பு முறையில் ஒரு ஒழுங்கு இருக்குது. இது சமயத்தில் கொஷின்ஸாக கேட்கலாம், இல்லை பொறுத்துக மாதிரி கொடுத்து கூட கேட்கலாம். பாலைத்திணை எப்பயுமே 1, 3, 5, 7 இந்த பாடல் வரிசையில் அமையும். குறிஞ்சி 2, 8, 12, 18 இந்த வரிசையில் அடுத்து முல்லை இது 4, 14, 24, 34 இந்த வரிசையில் அமையும். மருதம் 6, 16, 26, 36. நெய்தல் 10, 20, 30, 40 இந்த வரிசையில் அமையும். இந்த பாடப்பகுதியில் வீரை வெளியன் தீத்தனார் அவர் பாடிய ஒரே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நான் இந்த பாடல் வரிசைக்காக தான் இதை வச்சுருந்தேன். சமயத்தில் எப்பயாவது நமக்கு பொறுத்துக்க மாதிரி கேட்கலாம், இல்லை மாற்றி கொடுத்து பொருந்தாதது கூட கேட்கலாம். அடுத்து பாருங்க, பாரதியாரை பற்றி ஒரு லெசன் இருந்தது. அதில் அவர் என்னென்ன புனைப்பெயர்களில் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தம் பெயரையும் தம்மை முன்னிலைப்படுத்தி கொள்ள விரும்பும் மனிதர்களுக்கு இடையில் தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் பாரதி. ஆங்கிலேயர்களின் கெடுபிடிகளால் விடுதலை வேட்கையூட்டும் கருத்துக்கள் மக்களை சென்றடைந்தால் போதும் என்று எண்ணி இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு பாரதி, வேதாந்தி, நித்தியதீரர், உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன் இப்படின்னு பல புனைப்பெயர்களில் எழுதியிருக்காரு. இப்போ இதில் ஏதாவது ஒரு புனைப்பெயரை கொடுத்து இது யாரோட பெயர் அப்படின்னு கேட்டால் நம்ம பாரதியார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் நான் இந்த பேஜையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 11th புக்கில் இருக்கக்கூடிய எல்லா நூலாசிரியர்களையுமே நம்ம பார்த்துட்டோம். நமக்கு நூலாசிரியர்கள்னு ஜென்ரலாக டாபிக் எடுத்துகிட்டா ஒரு 2-3 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. நம்ம இதெல்லாம் படித்தாதான் நமக்கு ஏதாவது 2-3 கொஷினுக்காவது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து நம்ம 12th புக்கில் இருக்கக்கூடிய நூலாசிரியர்கள் பார்ப்போம். தேங்க்யூ.